இன்றைக்கி ரவா பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா. சர்க்கரை 1.5 டம்ளரு, ரவை 1 டம்ளரு, நெய் ஒரு 4 டீஸ்பூன் தேவை. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன். அதுக்கப்புறம் பால் 1/2 லிட்ரு தேவை. அப்புறம் முந்திரி வேணுங்கிறவங்க முந்திரி தாளிச்சிக்கலாம். நான் பிஸ்தாவும் திராட்சையும் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலை பால் காய்ச்சிற கிண்ணியில் ஊற்றிக்கலாம். ஊற்றி பாலை நல்லா காய்ச்சிக்கணும். இதுக்கிடையில் நீங்கள் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு இந்த பிஸ்தாவையும் திராட்சையும் வறுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு இந்த ரவையை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இது தனியாக அப்படியே எடுத்து வச்சுருங்க. பால் நல்லா காஞ்சி வந்துருச்சு. காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க சர்க்கரையை இதில் போட்டு நல்லா காய்ச்சிக்கலாம். அது நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ரவையை இதில் போட்டுக்கலாம். ரவையை போட்டு நல்லா கட்டி விடாமல் நல்லா கைவிடாமல் கிண்டுங்க. பாருங்கள், இப்போ நல்லா ரவை பாயாசம் வந்துட்டுருக்கு. இதில் இப்போ நம்ம ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க பிஸ்தாவும் திராட்சையும் போட்டுக்கலாம். இப்போ ரவை பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு கெட்டியாகிடுச்சுன்னா அதில் கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா கிண்டிக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.